வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜான்சனாவுடைய கடைசி ஆப்பனண்ட் யாரெல்லாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன க்ளூவாக கிடச்சிருக்குது. அண்ட் ராக்கு சவுதி அரேபியாவுக்கு வர வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கார். இன்னும் ஒரு சில முக்கியமான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஜான் சீனா இப்போது கிட்டத்தட்ட அவருடைய கெரியர் எண்டுக்கு வந்துட்டார் ரெஸ்லிங் கெரியரில். ஸோ டிசம்பர் மந்த் வரைக்கும் சண்டை போடுவார். அதில் அவருடைய அடுத்த ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ரிவ்யூலாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும், கிளாஸ் இன் பாரிஸில் நம்ம யாருக்குமே பிடிக்காத மேட்ச்சு லோகன் பால் வர்சஸ் ஜான் சீனா. மேட்ச் பேஸ் படி இது நல்லா இருந்தாலும் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு மாதிரி. ஏடிஎஸ்டில் கூடலாம் மேட்ச் வச்சுருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா க்ரௌன் ஜுவல், இது இந்த தடவை பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்கலை, பெர்த்தில் நடக்க போகுது. ஸோ பெர்த் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஜான்சனா கூட இஷ்யூவில் இருக்கிறாரு. ப்ராக் லெஸ்னர் இப்போ அஃபிஷியலி பார்த்திங்கன்னா பாரிஸில் மோத போகிறது கிடையாது. மேபி க்ரௌன் ஜுவல் பெர்த்தில் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜான்சனா வெர்சஸ் ப்ராக் லெஸ்னர் கடைசியாக ஒரு ரன் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிறதுனால ஜான்சனா வெர்சஸ் ப்ராக் லெஸ்னர் க்ரௌன் ஜுவலில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். க்ரௌன் ஜுவலுக்கு அப்புறமா ஒரு நீண்ட நாள், ஒரு 40 நாள் கேப்புக்கு அப்புறமா சர்வைவ் சீரிஸ் நடக்குது. டபிள்யூபியில் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா நடக்கிற பேப்பரில் ஆக்சுவலி க்ரௌன் ஜுவலுக்கும் 40 நாள் கேப் இருக்குது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வார் கேம் பார்த்திங்கன்னா சாண்டியாகோவில் நடக்குது. ஒரு பெரிய அரினால 25,000 to 30,000 ஆடியன்ஸை வச்சு நடத்துகிறாங்க. ஸோ வார் கேம் முதலாக சர்வைவ் சீரிஸ் பார்த்திங்கன்னா 25,000 30,000 ஆடியன்ஸை வச்சு நடத்துகிற முதல் பேப்பரையும். இதுக்கு முன்னாடிலாம் 15 18 தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஜான்சனா வார் கேமில் சண்டை போட்டது கிடையாது. ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்ச் விளையாடி இருக்காரு, விதவிதமான மேட்ச்லாம் விளையாடி இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவர் வார் கேமில் சண்டை போட்டது கிடையாது. சர்வைவ் சீரீஸ்லாம் இருக்கிறாரில்ல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வைவ் சீரீஸோடைய ஸ்டிபுலேஷனே வேறு. அந்த சர்வைவ் சீரீஸை ட்ரிபிள் எச் வந்ததுக்கப்புறமா நடத்துகிறதே இல்லை. வார் கேமை தான் வருஷத்துக்கு வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வார் கேமில் மேபி பார்த்தீங்கன்னா ஜான்சனா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜான்சனா இருந்தாருன்னா கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் இருப்பார், ரோமன் ரெயின்ஸ் இருப்பார், சிஎம் பாங் இருப்பார். ஒரு அமர்க்கலமான ஒரு காம்பினேஷனை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாட்டா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக சமீபத்தில் ஜான்சனா மோதுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதில்ல, அது மேபி இடைப்பட்ட காலத்திலேயோ அல்லது இந்த வார் கேம்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் ஜான்சனா ஃபார் தி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபைனல் டிசம்பர் 13 டபிள்யூபிள்யூடைய சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட். இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுடைய ஜான்சனாவுடைய ரெஸ்லிங் கெரியர் இஸ் ஓவர். ஸோ அந்த பேப்பரில் யாருக்கும் மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சமீபத்தில் வந்த நியூஸ் ஜான்சனாவுக்கும் குந்தருக்கும் தான் கடைசியாக மேட்ச் நடக்கணும். ஆக்சுவலி கோல்டுபர்க்குடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சையும் முடிச்சு வச்சது அப்படிங்கிறது குந்தர் தான். லெஜண்ட்ஸோடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் தான் கூட இருந்து லெஜண்ட்ஸோடைய கெரியரை முடித்த அந்த பெருமை பார்த்தீங்கன்னா குந்தருக்கு கிடைக்கிறதுக்காக குந்தர் வெர்சஸ் சீனாவை சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டில் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஜான்சனாவுடைய கடைசி ஆப்பனண்ட்டாக குந்தர் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. பட் ஆனால் குந்தர் தற்போதைக்கு இன்ஜுரியில் இருக்கிறாரு. மேபி இன்ஜுரி எல்லாமே க்யூர் ஆகிவிட்டால் குந்தர் வெர்சஸ் சீனா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டில் அவருடைய கடைசி மேட்சாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. குந்தருக்கு இன்ஜுரி க்யூர் ஆகிட்டுனா மேபி, அல்லது இன்ஜுரியில் சரி ஆகாட்டா அந்த இடத்த வேறு ஏதாவது ஒரு ரெஸ்லர் பூர்த்தி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சொன்னவங்க ஜான்சனாவுடைய கடைசி ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைக்கு நமக்கு நியூஸ் ஃபுல்லாக கிடச்சிருக்கிற நியூஸ். அதை நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டபிள்யூபிள்யூ ரஸ்ஸல் மேனியாவை இந்த வருஷமும் லாஸ் வேகாஸில் தான் நடத்துகிறாங்க. அடுத்த வருஷமும் லாஸ் வேகாஸில் நடத்த போகிறாங்க. 2027 சவுதி அரேபியாவில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருந்தது. ஆக்சுவலி லாஸ் வேகாஸ்லேயே 2 வருஷம் தொடர்ந்து நடத்திட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா டபிள்யூபிள்யூ இன்னொரு இடத்துல தான் நடத்த போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஆக்சுவலி 2027 2 தடவை ரெஸ்ல்மேனியா நடத்த போகிறாங்க. அதை எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னு தான் தெரில. ஒருவேளை டே 1 டே 2 மாதிரி டே 1 அமெரிக்காலையும் டே 2 சவுதி அரேபியாலையும் நடத்த போகிறாங்களா, இல்லாட்டா இடைப்பட்ட மாதம் ஏப்ரல் மந்த் ஒரு ரெஸ்ல்மேனியா, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் ஒரு ரெஸ்ல்மேனியா அப்படி நடத்த போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ரெஸ்ல்மேனியா சவுதி அரேபியாவில் நடக்க
வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நியூஸ் நமக்கு கிடச்சிருக்குது. அந்த சவுதி அரேபியாவில் கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்குற ஒரு மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ராக்கோட மேட்சாம். அதாவது சவுதி அரேபியாவில் ஒரு மேட்ச் நடக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவங்க ரசல்மேனியா மாதிரி ஒரு பெரிய மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு 80 ஆடியன்ஸு வர வச்சுருவாங்க. சவுதி அரேபியா ஆடியன்ஸ் ரசல்மேனியா மாதிரியே சவுதி அரேபியாலையும் ஒரு ரசல்மேனியா நடக்கும். அந்த ரசல்மேனியாவில் அவங்க எதிர்பார்க்குற ஒரு மெயின் ஈவெண்ட்டை கண்டிப்பாக WWE வந்து பூர்த்தி செய்யணும். அப்படி அவங்க எதிர்பார்க்குறது ராக்கோட மேட்ச்சு. ஆக்சுவலி ராக் வந்து இந்த 2024 கடைசியாக சண்டை போட்டாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 2025 அவர் வந்து WWE அப்பீரியன்ஸும் கொடுக்கல, எந்த விதமான சண்டையும் பண்ணலை பிஃபோர் ரசல்மேனியா. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தி ராக்கை ஃபைனலி பார்த்தீங்கன்னா WWE வந்து சவுதி அரேபியாவில் நடக்க போகிற ரசல்மேனியாவில் சண்டை போட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்களாம். அதுக்கு காரணம் சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணுறது. ராக்கு எங்கள் கூட கடைசியாக ஒருக்கா எங்கள் கவர்மெண்ட்டில் ஒருக்கா சண்டை போடணும்னு. அப்படி அவங்க ராக்கு சண்டை போடணும் அப்படின்றத தாண்டி எந்த மேட்சுக்காக அடிபடுறாங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். ராக்கு வந்து சண்டை போடுறோம்னா அவங்க எதிர்பார்க்குற மேட்ச் வந்து ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக். ஏன்னா இது வந்து வரலாற்றின் ஒரு முக்கியமான மேட்ச்சு. ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டியது கோடி ரோட்ஸ்னால எல்லாமே மாறி போயிடுச்சு. அந்த மேட்சுக்காக தான் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து அடிபட்டு இருக்கிறாங்களாம். ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் ஒரு மேட்சை எங்கள் நாட்டில் வைங்க அப்படின்னு. ஆல்ரெடி பல ட்ரீம் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தான் நடந்திருக்குது. கோல்ட்பர்கோட ட்ரீம் மேட்ச், அண்டர்டேக்கரோட ட்ரீம் மேட்ச் எல்லாம். அதே மாதிரி இது மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்தால் சவுதி அரேபியா ஆடியன்ஸ் சந்தோஷப்படுவாங்களே தவிர்த்து USA ஆடியன்ஸ் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. ஏன்னா இந்த மேட்சை பார்க்கணும், நேருக்கு நேர் சண்டை போடுறத பார்க்கணுன்னு சொல்லிட்டு பல வருஷமாக USA ஆடியன்ஸ் வந்து காத்துட்ருக்குறாங்க. அது நடக்காமல் சவுதி அரேபியாவில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கோவம் தானே படுவாங்க. அண்ட் கைஸ், இன்னொரு விஷயமும் நான் சொல்லி ஆகணும். இப்படி ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் டிவியில் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மேட்ச் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மேட்சை 2020 எதிர்பார்த்தோம், கடைசியில் 2027 தான் நடக்கணும்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா கேரியிங் கிராஸ் சமீபத்தில் கேரியிங் கிராஸை WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கேரியிங் கிராஸ் இதை பற்றி உருக்கமாக தன்னுடைய யூடியூப் சேனல் கில்லர் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. பெருசாக வீடியோலாம் போட மாட்டார். பட் ஆனால் இந்த இஷ்யூக்கு அப்புறமா WWE கான்டாக்ட் எண்ட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ யாரோ வந்து எடுத்துருக்கா போல இருக்குது இன்டர்வியூ வந்து கேரியிங் கிராஸ் கிட்ட. அதை அவருடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சில ஹைட் அண்ட் டார்கெட் விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது நான் WWE இருக்கும்போது அதர் ப்ரொமோஷனில் போயிட்டு ஒரு சில விஷயங்களை WWE அவதூறாக பேசுகிறதுனால WWE வந்து என் மேலே கோபமாக இருந்தாங்க. அதை வெளிக்காட்டும் விதமாக பலவிதமான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் WWE கான்ட்ராக்டை நெக்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணலை. அதனால் WWE போயிட்டேன். WWEக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேரியிங் கிராஸ் வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு. ஸோ கேரியிங் கிராஸ்க்கும் WWEக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு போல இருக்குது. அதை அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு.